எப்படியும் 11 மணிக்கு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், கிருகிருன்னே வருது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சாப்பாடு பார்த்துக்குங்க 11 மணி. அங்கே ஒரு ஆள் மருமகன் சாரு கோவம் வந்து சும்மா சாப்பிடாம அப்படி வேகமாக கிளம்பி போடுறாரு அவரு. சத்திக்கெல்லாம் பாரு எவ்வளோ கோவம். சாப்பிடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இத்தனைக்கு நான் எதுவுமே சொல்லலை. மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஆள் எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஓடியாச்சு. சண்டை கட்டுறாங்க. இன்னும் பனை மரத்தில் கொட்டினா தென்னை மரத்தில் நேரி கட்டுதுன்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நண்பர்களே. அதனால நாம் ஏதோ ஒன்று கேட்டால் அப்புறம் நம்மள ஏதோ ஒன்றுவாங்க. நான் எதுவுமே பேசலையே. சாப்பாதான் சாப்பிடணும் வேட வேட அப்படின்ட்டு ஓடினாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குற ஒரு ஒரு எகத்தாளமான பதில். இன்னும் தட்டைக்கொட்டை குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட் வந்து கொத்தவரங்காய். வாங்க நண்பர்களே, இது சொல்லிக்கிறேன். என் அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க நண்பர்களே, வந்துங்க இப்போ வந்துங்க கொத்தவரங்காய் பொரியலுமே தட்டைக்கொட்டை போட்டு நான் வச்சது பார்க்கவே இல்லைங்க நண்பர்கள். நான் நினைச்சிட்டேன் இதே ஒரு கலர் சூப்பராக இருக்கு. நான் என்ன நினைச்சிட்டேங்க, ஒரு கொத்தவரங்காயும் ரசம் கிடக்கு, இல்லைன்னா கொஞ்சம் தயிர் பாக்கெட் கிடக்கு அப்படின்னு நான் நினைச்சேங்க. இதே கலருமா கரண்டியில் இரு இதை போட்டுக்கிறேன் நல்லா. இந்த கரண்டி இல்லையா அதில் ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு காரக்குழம்பு பார்த்துக்குங்க. தட்டைப்பயிறுமே சுரைக்காயும் போட்டு வச்சிருக்கிறேன். அது பிஞ்சு சுரைக்காயெல்லாம் அது செம்ம டேஸ்ட், இனிச்ச மாதிரி ருசியா இருக்குதுங்க. கொஞ்சம் முத்திட்டு கொஞ்சமா போட்டு ஓரமா மக்களுக்கு சாப்பிட்டு சொல்லு. ஓரமா மட்டும் போட்டு சாப்பிட்றேன். நான் இத்தனை போட மாட்டேன். நம்மளாம் இதெல்லாம் வைக்கிறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் நான் ஒன்லி பொரியல் ஆட்டி குழம்பு வச்சுருவேன். கெட்டியாகவும் வைக்காதீங்க, ரொம்ப தண்ணியாட்டையும் இல்லாத ரசமாட்டம் மீடியமாக வச்சிருவேன். அது அந்த சுரக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்புக்கு. இது என்னமோ எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக பிடிக்குது இந்த தட்டைப்பயிறு போட்டு வைக்கிறது. ஏன்னா இளம் சுரக்காயாக இருக்கும் நல்லதா, இல்லைனாலும் அது மரம்னு நல்லா இருக்காது. குழம்பும் சேர்ந்து கெட்டு போயிரு. அப்புறமா ரசம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரசம் இருக்குது. கொத்தமல்லி போட்டு ரசம், சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல். இதுதான் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது தட்டைக்கொட்டை குழம்பு. தட்டைக்கொட்டையை வச்சு சாப்பிட்றனா நல்லா இருக்குது. இல்லை ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக. நான் சின்ன வயசாக இருக்கீல என் ஃப்ரெண்டு குஞ்சமா இருப்பா. அவங்க வீட்டுக்கு மதியானம் போய் ஒரு நாள் சாப்பிடும்போது இந்த மாதிரி தட்டைக்கொட்டை போட்டு, இது என்ன கொஞ்சமா இப்படி தட்டைக்கொட்டையெல்லாம் போட்டு குழம்பு வைப்பீங்களா, ஆயா மெச்சது இல்லையா? ஆமாம் பானு, நீ சாப்பிட்டது இல்லையாங்கிறாவோ. எங்கள் மாமியாரும் வைக்க மாட்டா அப்படி, எங்கள் வெறிமாவும் வச்சதில்லை, எங்கள் அம்மாவும் வச்சதில்லை. நான் தான் இப்போ வைக்கிறேன். பாப்பா தான் முதல் வைக்குது. இதுக்கு முன்னாடியும் வச்சிருக்கிறேன் நம்ம வீட்டில். வச்சிருக்குதுங்க, பாப்பா தான் முதல் தட்டைக்கொட்டை குழம்பு வச்சு பெரியம்மா வீட்டில் ஒரு நாள் வச்சு கொடுத்தனா, பெரியப்பா இருக்கும்போது சூப்பராக இருக்குது. பெரியப்பனுக்கு முதல்ல சொரைக்காய் பிடிக்கும். சொரைக்காய் பிரியறவர். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்களாம்மா, கை காலால் வீங்க சுரைக்காய் சாப்பிடுங்க நிறைய அப்படின்னு. அதுலேருந்து பிடிச்சவர் தான் சும்மா சுரைக்காய். நான் சின்ன வயசுலேயுமே சுரைக்காய் ரொம்ப சாப்பிடு. ஆமாங்க, பக்கத்தில் மாராய செடியில சும்மா கொள்ளையே பிடிச்சிருல. எனக்கு தெரிஞ்சு 2 நாளைக்கு ஒரு சுரைக்காய் பறிச்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துரு. எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட அதை சொன்னாரு, அதனால தான் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரா. சரி அவர் ஆகும்னா அதை தாங்கிறேன்னு சொல்லுவார். மீன் சாப்பிட்றதுக்குமே டாக்டர் சொன்னாங்க அப்படிம்பாரு, கருவாடு சாப்பிட்றதுக்கும் சொல்லுவார். சுரைக்காய் வந்து நண்பர்கள் பக்கத்தில் வாங்குவா அப்படியே மாராயாகிட்ட. அப்புறம் உடனே தங்க அக்கா ஆட்டி குழம்பு வைக்க சொல்லுவாரு. அப்புறம் நல்லா சாப்பிடுவார், விரும்பி சாப்பிடுவார். எங்கள் பெரியம்மா வந்து எப்படின்னா நல்லா இருக்குது குழம்பு அப்படிம்பாரு. கறி குழம்பு மாதிரி வச்சிருப்பா எங்கள் பெரியம்மா. சூப்பராக இருக்குங்களா அங்க அக்கா வச்ச சுரக்காய் குழம்பு, நல்லா இருக்கு சாந்தலா, சுரக்காய் நல்லா இருக்குது அப்படிம்பாரு. ஓகே, வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டுலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம், சொல்லாதே சனிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவா அப்படி. அதுக்கு இன்னைக்கு இவ்வளோ நேரம் துணியெல்லாம் துவைச்சுங்களா, காய போட்டு குளிச்சுட்டு. ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க காலையில் வேலைங்க. எந்திரிச்சா இந்த மண் மாதத்துக்கு அது 7 நேரம் கூட்டம் மாட்டேக்குது. அப்புறம் எல்லாம் ஒரு சில பண்டி சுத்தம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி டைமே ஆயிட்டு இருக்குது. சாப்பிட பார்த்தா சீக்கிரமா குளிச்சுட்டு போகலாம், டயர்ட் ஆயிடுச்சுன்ட்டு அவசரமாக குளிச்சுட்டு வரேன். ஓகே, உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்க, வாங்க சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். கொள்ளு பருப்பு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லார் வீட்லேயும் கொள்ளு பருப்பு செஞ்சுக்கிறாங்க. ஆமாம், செய்யலான்னு நீ வேற வச்சிட்ட. பரவாயில்ல, அப்புறம் காய் இருக்கும்போது என்ன பண்ணுறது. அந்த ஒரு நாள் கொள்ளு வைக்க சொல்கிறாங்களா. வணக்கம்.